அண்மையில் மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளும் 3000க்கும் மேற்பட்டவங்க காயங்களுக்கும் உள்ளாகி மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பூமியில தினமும் 50,000க்கு அதிகமான நிலநடுக்கங்கள் ஏற்படுது. ஆனா அதுல பெரும்பாலான நிலநடுக்கங்களை நம்மளால உணர முடியாது. ஆனா அதுல சிலது நம்ம பூமியின் வரலாற்றையே மாற்றி இருக்குது. Hi guys, this is Sachin Facts and you are watching நிலநடுக்கம் எனும் பாதாள அரக்கன். நம்ம பூமியை ஸ்பேஸ்ல இருந்து பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஒரு பால் மாதிரி இருக்கலாம். ஆனா அதுக்குள்ள நிறைய சீக்ரெட்ஸை அது ஒளிச்சு வச்சிருக்குது. நம்ம பூமியை 3 முக்கிய பிரிவுகளா பிரிக்க முடியும். கோர், மையம். இது மிகவும் சூடான உலோகங்களால ஆன. இந்த இடத்துல சூரியன் மேற்பரப்பு வெப்பநிலையை விட இங்க அதிகமான வெப்பநிலையை கொண்டிருக்கும். மேண்டல், மேல் மண்டலம். இது ஓரளவு உறைந்த கற்கள் நிறைந்த பகுதியா இருக்கும். கிரஸ்ட், இது நாம் வாழும் பூமியோட மேல் பகுதி. இந்த கிரஸ்ட் ஒரு தனி நிலப்பரப்பா இல்லாம சிறிய மற்றும் பெரிய டெக்டோனிக் பிளேட்ஸா பிரிஞ்சு இருக்கு. பூமியின் கோர் பகுதி மிகவும் சூடா இருக்க காரணத்தால இந்த வெப்பம் மேல் மண்டலத்தில் உள்ள கற்களை சூடாக்கி அதை மேல் நோக்கி தள்ளும். மேல வர்ற அந்த கற்கள் குளிர்ந்து மீண்டும் கீழே செல்லும். இந்த நிகழ்வு ஒரு ரொட்டேஷன்ல திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். இத கன்வெக்ஷன் கரண்ட்ஸ், உருகிய கற்கள் ஓடும் அலைகள்னு சொல்லுவாங்க. இந்த அலைகள் டெக்டோனிக் பிளேட்ஸை மெதுவா நகர செய்யும். இந்த டெக்டோனிக் பிளேட்ஸ் ஒண்ணுக்கு மேல ஒன்ன உரசி பிரஷரை உண்டாக்கும். இதனால வெளிப்படுற சக்தி தான் நிலநடுக்கமா மாற்றமடையுது. இந்த காரணம் மட்டும் இல்லாம இன்னும் சில காரணங்களாலையும் நிலநடுக்கம் ஏற்படுது. எரிமலை வெடிப்பு, வோல்கானிக் எர்த்குவேக். எரிமலைக்குள்ள உள்ள மெக்மா கெட்டியா இருந்து அழுத்தம் கொடுக்கும் போது அந்த பூமியின் அடுக்குகளை தள்ளி நிலநடுக்கத்தை ஏற்படுத்தும். இதே மாதிரி எரிமலை வெடிப்புகளின் அதிர்வுகளாலையும் நிலநடுக்கம் ஏற்படும். அதே மாதிரி சில மனித செயற்பாடுகளாலையும் நிலநடுக்கம் ஏற்படும். டேம்ஸ், மைனிங்ஸ், ஆழ்துணை கிணறுகள் போன்ற மனித செயற்பாடுகளாலையும் பூமியின் அடுக்குகள் பாதிப்படைஞ்சு நிலநடுக்கம் ஏற்படும். இது வரைக்கும் நம்ம பதிவு செஞ்ச மிகப்பெரிய நிலநடுக்கங்களை பார்க்கலாம். 5th பிளேஸ்ல 1952 ரஷ்யாவின் கம்சட்கா பகுதியில 9 ரிக்டர் அளவுள்ள நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. இதனால ரஷ்யாவின் கடலோர பகுதிகள் முற்றிலுமா சேதமடைஞ்சிச்சு. 4th பிளேஸ்ல 2011 ஜப்பானில் 9 ரிக்டர் அளவுள்ள நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. இதனால ஏற்பட்ட சுனாமி 40 மீட்டர் உயரம் வரைக்கும் உயர்ந்து மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்திச்சு. 3rd பிளேஸ்ல 2004 இந்தோனேஷியாவின் சுமாத்ரா தீவுகள்ல 9.1 ரிக்டர் அளவுள்ள நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. இதனால உருவாகின சுனாமி இந்தியா, இலங்கை உட்பட்ட சுமார் 14 நாடுகளை தாக்கி 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்தாங்க. 2nd பிளேஸ்ல 1964 அமெரிக்காவின் அலாஸ்காவில் 9.2 ரிக்டர் அளவுல ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் சுமார் 4 நிமிடங்கள் நீடித்தது. இதனால அமெரிக்காவின் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டு உயிரிழப்புகளும் ஏற்பட்டுச்சு. 1st பிளேஸ்ல 1960 சிலியின் வால்டிவாங்கிற பகுதியில 9.5 ரிக்டர் அளவுள்ள மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. இதுதான் வரலாற்றிலே பதிவான மிகப்பெரிய நிலநடுக்கம். இதனால பல நகரங்கள் முற்றிலுமா அழிஞ்சிச்சு. ஓகே, நாம இருக்கிற இடத்துல திடீர்னு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னு என்ன செய்யறது, எப்படி பாதுகாப்பா இருக்கிறது, இத பத்தி இன்னும் தெளிவா பார்க்கலாம். இந்த நேரத்தில் நம்ம பயத்துல சில தவறான முடிவுகள் எடுக்காம சில பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றினா நம்மளால தப்பிக்க முடியும். இப்ப நீங்க பெரிய அபார்ட்மெண்ட்லயோ இல்ல உங்க வீட்லயோ இருந்தீங்கன்னா உங்க வீட்டுல உறுதியான ஒரு மேசை இல்ல கட்டில் கீழே போய் அதுகளோட கால்களை இறுக பிடிச்சு கொள்ளலாம். இது உங்களுக்கு ஏற்படுற ஆபத்தை குறைக்கும். இதை தான் ட்ராப் கவர் ஹோல்ட் டவுன் செயல்முறைன்னு சொல்லுவாங்க. நிலநடுக்கத்தின் போது முக்கியமா இதை தான் ஃபாலோ பண்ணணும். உடனே நீங்க பயந்து எல்லாரும் அபார்ட்மெண்ட்ல உள்ள ஸ்டெப்ஸையோ லிஃப்டையோ பயன்படுத்த வேணாம். அது இன்னும் ஆபத்தை ஏற்படுத்தும். ஏன்னா எல்லாரும் ஒரே டைம்ல ஸ்டெப்ஸை யூஸ் பண்றதுனால சன நெரிசல் ஏற்பட்டு அதனாலையும் பல உயிரிழப்புகள் ஏற்படுது. நிலநடுக்கம் ஏற்படும் போது பவர் கட் ஏற்படும். இதனால லிஃப்ட் ஒர்க் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வெளியே இருந்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டிடங்கள், எலக்ட்ரிசிட்டி போஸ்ட், மரங்கள் அருகில இருக்காம ஒரு திறந்த வெளி பகுதிக்கு ஓடிருங்க. நீங்க ஒரு கார்ல இருந்தீங்கன்னா வாகனத்தை கட்டிடங்கள், பாலங்கள் அருகில நிறுத்தாம நீங்க ஒரு சேஃபான பிளேஸ்ல நிறுத்தி வாகனத்துக்குள்ளேயே இருக்கலாம். நிலநடுக்கம் அடங்கி சிறிது நேரம் கழிச்சு உங்க வாகனத்தை எடுங்க. சப்போஸ் நீங்க பீச்ல இருந்தீங்கன்னா அங்கிருந்து 2-3 கிலோமீட்டர் தூரத்துக்கு உடனடியா செல்றது நல்லது. ஏன்னா நிலநடுக்கம் வந்த பிறகு சுனாமி வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. நிலநடுக்கம் வர்றதுக்கு முன்னாடியே சில தற்காப்பு நடவடிக்கைகள் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. எமர்ஜென்சி கிட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுல ஒரு 3 நாளைக்கு போதுமான அளவு தண்ணீர், டார்ச், பேட்டரி, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட், அப்புறம் உங்களோட முக்கிய டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சுக்கோங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து எஸ்கேப் பிளான் ஒன்று வச்சுக்கோங்க. நிலநடுக்கம் வந்தா எங்க போகணும், எங்க சேஃபா இருக்கலாம்னு பேசி வச்சுக்கோங்க. நிலநடுக்கம் முடிஞ்ச உடனே நீங்க ஒரு சேஃபான பிளேஸ்ல இருந்தீங்கன்னா அங்கிருந்து உடனே ஓடாதீங்க. ஆஃப்டர் ஷாக் வரலாம். அதாவது பெரிய அதிர்வு முடிஞ்சா இன்னும் சில சிறிய அதிர்வுகள் தொடர்ந்து வரலாம். அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. நிலநடுக்கம் ஒரு வார்னிங் கொடுக்காமல் வரும் இயற்கை விபத்து. அதனால சுனாமி, புயல், மழை போல வர்றதுக்கு முன்னாடியே கணிக்க முடியாது. இருந்தாலும் சில விஞ்ஞானிகள் இன்னும் 10 வருடங்களுக்குள்ள அதிகளவான நிலநடுக்கங்கள் பெரிய அளவுல ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நாம நிலநடுக்கத்தால அதிகளவு பாதிக்கப்படாதனால அதை பத்தி போதிய தெளிவு மக்களிடத்துல இல்லாம இருக்கு. சுனாமின்னு ஒண்ணு வந்தப்ப அப்படின்னால என்னன்னு தெரியாதனாலையும் அதை பத்தி கைடன்ஸ் இல்லாதனாலையும்
மக்கள் என்ன செய்யறதுனே தெரியாம அதிக அளவுல இறந்து போனாங்க. சுனாமி வந்தப்ப நம்ம செஞ்ச தவறுகளை மறுபடியும் செய்யாம உங்களையும் உங்க சுத்தி உள்ளவங்களையும் பாதுகாப்பா வச்சிருங்க. This is Sachin Facts. Thanks for watching.